ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இனிய தமிழ் சொந்தங்களே, சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் BL ராஜதனி அன்பான நன்றியும் வணக்கம். ஒன்று 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும், தமிழர் திருநாளாம் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். 1/1/2025 ஆங்கில ஆண்டு கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்க்க போகிறோம். பொதுப்படையாகவே கன்னி ராசி அன்பர்கள் தன்னுடைய கைகளுக்கு மதிப்பளித்து தன்னுடைய சுய காலிலே என்னால் நிற்க முடியும் என்ற தன்னுடைய கைகளை நம்பியும் தன்னுடைய கால்களை நம்பியும் வாழக்கூடிய ஒரே அன்பர்கள் யார் என்று கேட்டால் அது கன்னி ராசி அன்பர்கள் தான். கன்னி ராசி அன்பர்களுக்கு காலப்புருஷ தத்துவ அடிப்படையிலே 6வது ராசி. இந்த 6ஆம் இடம் ருண ரோக சத்ரு ஸ்தானம் என்று சொல்வார்கள். ருணம் என்பது கடன், ரோகம் என்பது நோய், சத்ரு என்பது எதிரி. அதோடு சேர்ந்தது வேலை. இந்த 6ஆம் இடம் என்பது உயர்நிலை வேலையும் சொல்லும், நடுநிலை வேலையும் சொல்லும், அடி கூலி தொழிலையும் சொல்லும். இதில் 6ஆம் இடம் என்பது வேலை ஸ்தானம் என்பது தான் உண்மையான தத்துவார்த்தம். காலப்புருஷ தத்துவ அடிப்படையில் கன்னி ராசி 6வது ராசி. இது ஒரு பெண் கைகளிலே விளக்கேந்தி நின்று பிறருக்கு ஒளி வீசக்கூடிய ராசியாக இது இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இது நிலராசி, உபய நிலம். உபயநிலம். இந்த விளக்கேற்றிய பெண் கைகளிலே விளக்கேற்றி நிற்கக்கூடிய பெண் உருவம் கொண்டது. பூமி தத்துவத்திலே உபய பூமியாகவும் இருக்கிறது. ஆகையினாலே இந்த கன்னிராசி அன்பர்கள் பிறருக்கு வழிகாட்டக்கூடிய இடத்திலே இருப்பார்கள். பிறருக்கு இவர்கள் மூலம் பெரிய உயர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பார்கள். எப்போதும் ஒரு சிறு மன குறைபாடுகளுடன் சிறு கடன்களும் எப்போதுமே தான் நினைவு தெரிந்த நாள் முதல் தங்களுடைய ஆயுள் முடியும் காலம் வரை தங்களுடைய சுய உழைப்பில் வாழ வேண்டும், சுய உழைப்பில் உண்ண வேண்டும், பிறரை ஏமாற்றி பிழைக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அல்லாத அன்பர்கள் யார் என்று கேட்டால் கன்னிராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட மிக உத்தமமான குணம் வாய்ந்த கன்னிராசி அன்பர்கள் எப்போவுமே ஒரு சிந்தனை போக்குடன், ஒரு சுறுசுறுப்புடன், மேலும் ஒரு வேகத்துடன்
வேகம் இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு விவேகம் இருக்காது. இதுதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மைனஸ். அறிவு இருக்கும், பகுத்தறிவு இருக்காது. இந்த அறிவை பகுத்து பார்த்து எது நல்லது, எது கெட்டது, எது சரியாக வரும் என்பதெல்லாம் இந்த கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டாங்கன்னா இவர்களைப் போல யோகக்காரர்கள் யாரும் இல்லை. பிறருக்காகவே உழைக்கக்கூடிய அன்பர்கள், பிறரின் வளர்ச்சிக்கு ஒளிவிளக்காக இருக்கக்கூடியவர்கள், தனக்கென்று எதையும் சேர்த்து வைத்து கொள்ளாமல் பிறருக்காகவே வாழக்கூடிய அன்பர்கள், பிறருடைய நன்மைகளை பேணி காக்கக்கூடியவர்கள், பிறருடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள். இவர்களை ஒரு புகழ்ச்சியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் புகழ்ச்சிக்கு அடிமையானவர்கள். ஒரு புகழ்ச்சியாகவோ ஒரு அன்பாகவோ கன்னிராசி அன்பர்களிடம் பேசிவிட்டால் அவர் காலத்திற்கும் உங்களுக்கு அடிமையாக இருப்பார். இதுதான் இந்த கன்னிராசியின் தத்துவார்த்தம். இந்த கன்னிராசி அன்பர்கள் தங்களுடைய உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடியவர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கன்னிராசியிலே உத்திர நட்சத்திரம் 3 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம் 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரம் 2 பாதங்கள் உள்ளது. மொத்தம் 9 பாதங்கள். இந்த 9 நட்சத்திர பாதங்களிலே பிறந்த அன்பர்கள் கன்னிராசியில் வருவார்கள். கன்னிராசிக்கு இந்த 9 நட்சத்திர பாதங்களில் 27 லக்னங்கள் உதயமாகிறது. இந்த 27 லக்னங்களும் 27 குணங்களை சொல்கிறது. அந்த 27 லக்னத்திற்கும் திதிகள் மாறும், கரணங்கள் மாறும், யோகங்கள் மாறும், ராகு காலங்கள், யமகண்டங்கள், சுபயோகங்கள், சுப நேரங்கள், அமிர்தாதி யோகங்கள், இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இந்த ஜோதிடத்தில் உள்ளது. அந்த நிலைக்கு ஏற்ப இந்த கன்னிராசிக்கு ஒவ்வொரு அன்பர்களும் ஒவ்வொரு குணச்சித்திரங்களும் ஒவ்வொரு செயல்முறைகளிலும் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகையினாலே கோச்சார பலனும் கன்னிராசி அன்பர்கள் இப்படி தான் இருப்பார்கள் என்று யாரும் உறுதியாக சொல்ல முடியாது. சில நேரங்களிலே கன்னிராசி அன்பர்கள் வெல்ல முடியாத நிலையிலே இருப்பார்கள். இந்த கன்னிராசி அன்பர்கள் தான் பெரிய பெரிய கம்பெனி நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய நிலையில் இருப்பார்கள். அதாவது ஆளுமை திறமை கொண்ட அன்பர்கள். ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு கல்வி நிலையத்தையோ அல்லது கல்லூரியோ அல்லது ஒரு கம்பெனியோ அல்லது ஒரு வீட்டு நிர்வாகத்தையோ ஒரு சிறப்பாக நடத்தி அதில் வெற்றி காணக்கூடிய அன்பர்கள் யார் என்று கேட்டால் இந்த கன்னிராசி அன்பர்கள் தான். கன்னிராசி அன்பர்களிடம் ஒரு காரியத்தை நம்பி ஒப்படைத்து விட்டால் அந்த காரியத்தை சிறப்பாக முடித்து தருவார்கள். அதிலிருந்து பின்வாங்க மாட்டார்கள். உயிரே போனாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அன்பர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். அது பொய்யோ நிஜமோ உங்களை நம்பிவிட்டால் அதுதான் கடைசி வரைக்கும் அவர்களுடைய உயிர் மூச்சாக இருக்கும். பிறருக்காகவே வாழக்கூடிய அன்பர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். பெருமைப்படும் தனக்கென்று எதையும் சேர்த்து வைத்து கொள்ளாமல், தனக்கென்று எதையும் யோசித்து கொள்ள முடியாமல், தன்னிடம் இருக்கும் பிறரை நம்பி விட்டு விடுவார். ஏன் என்று கேட்டால் காலபுருஷனின் 11ஆம் இடம் இவர்களுக்கு 6ஆம் இடமாக வரும். அது வேலை ஸ்தானம் சொல்லும். காலபுருஷனின் 3ஆம் இடம் இவர்களுக்கு 10ஆம் இடமாக வரும். அதுதான் கல்வி நிலையத்தை சொல்லும். அதாவது கல்வி நிலையங்கள், வேலை வாய்ப்புகளிலே பெரிய பெரிய பதவிகளிலும் சிறு வேலை இடத்திலே இருந்தாலும் அதிலே ஒரு பொறுப்பு உணர்வோடு செயல்பாற்றக்கூடிய அன்பர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள்.
இந்த கன்னிராசி அன்பர்கள்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அவங்கக்கிட்ட நம்பி ஒரு வேலையை விட்டீங்கன்னா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். தனக்கென்று எதையும் சேர்த்து கொள்ள மாட்டார்கள். பிறருக்கு அவர்கள் அவர் மேலே நம்பிக்கை இருக்கணும். பிறருக்கு அவர் ஜோதியாக தெரியணும். அவ்வளோதானே தவிர தன்னை பற்றி கவலைப்படக்கூட ஒரு விஷயத்தில் தன்னை பற்றி தன்னுடைய சுகபோக்கங்களை பற்றி கவலை கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு தேவை ஒரு நேர்மையான வேலையும் தன்னை பற்றிய ஒரு உயர்வான சிந்தனையும் பிறருக்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட குணங்களை வாய்ந்த இந்த கன்னிராசி அன்பர்கள் பிறருக்காகவே வாழக்கூடிய, அதே போல் வேலை மட்டுமே அதிகமாக செய்வாங்க. இவர்கள் ஒரு கல்வி நிறுவனம் வச்சுருந்தாலோ, ஒரு ஹோட்டல் நிறுவனம் வச்சுருந்தாலோ, அல்லது துணி மணிகள் நிறுவனங்கள் வச்சுருந்தாலோ, அதிலே இவர்கள் பணியாட்கள் போல இறங்கி வேலை செய்வாங்க. பணியாட்கள் போலவே வேலை செய்வாங்க. ஒரு பணியாட்களில் இந்த வேலையில் நம்ம இட்டிருக்கோம், இந்த வேலையை அவர்கள் தான் செய்யணும்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க கூட இறங்கி இந்த வேலையை இப்படி செய்யணும், இந்த வேலையை செய்யணும் முதல்ல செஞ்சு காட்டுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பார்கள். பெரிய நிலையிலிருந்து கீழ்நிலை உள்ளவர்கள் அனைவருமே இப்படி தான் நம்பி மோசம் போகக்கூடிய அன்பர்கள். பிறர் எளிமையாக நம்பி விடுவார்கள். தங்களுடைய லாபம் நோக்கம் என்பது லாப நோக்கத்தோடு வேலை செய்யணும். அந்த லாபம் இவர்களுக்கு அதிகமாக கிடைக்காது. ஏன்னா காலப்புருஷன் 11ஆம் இடம் இவர்களுடைய 6ஆம் இடம். எப்பயுமே கொஞ்சம் சிறு சிறு கடன் ஏற்பட்டு கொண்டிருக்கும். சிறு சிறு மன உளைச்சலும் மன உடல் வலியும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அன்பர்கள் பிறப்பிலே இப்படி தான் இந்த ஜாதகர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் இருக்கும். அறிவிலே சிறந்து விளங்குவார்கள். ஏன்னா காலப்புருஷனின் 10ஆம் இடம் இவர்களுக்கு 3ஆம் இடம். காலப்புருஷனுக்கு 3ஆம் இடம் இவர்களுக்கு 10ஆம் இடமாக வருகிறது. அதே போல் காலப்புருஷனுக்கு 9ஆம் இடம் 4ஆம் இடமாக கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள். அறிவிலே ஜீவியாக இருப்பார்கள். மெத்தன போக்கு இருக்கும். கல்வியிலே மெத்தன போக்கு இருக்கும். அதை தூண்டிவிட அவர்களுக்கு ஜெட் வேகத்தில் ராக்கெட் வேகத்திலே சென்று இலக்கை எட்டி விடுவார்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு கல்வி என்பது முதல்ல தடை தாமதங்கள் ஏற்படும். அதை சரியான நிலையிலே தூண்டிவிட்டால் அவர்கள் இலக்கை எட்டுவது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துவிடும். ஏன் என்று கேட்டால் 2ஆம் இடம் காலப்புருஷனின் 2ஆம் இடம் 9ஆம் இடம் உயர்நிலை கல்வி, அது பூமி தத்துவம், அதுவும் காலை. காலப்புருஷனின் 9ஆம் இடம் இவர்களுக்கு 4ஆம் இடம் உயர்நிலை கல்வியை சொல்கிறது. இது தனுசு. தனுசு எவ்வளவு வேகமாக வீண்டு இருக்கிறதோ அவ்வளவு வேகமாக செல்லும். எவ்வளவு சுலபாக அந்த இடத்தில் இதுதான் விஷயம். ஆகையினால கன்னிராசி அன்பர்கள் எப்போயுமே கன்னிராசி அன்பர்கள் தூண்டிவிட ஒரு கல்வியை சார்ந்த விஷயத்தில் மட்டும் தூண்டி விட்டு கொண்டே இருக்க வேண்டும். கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள். அதேபோல் இவர்களுடைய உயர்நிலை கல்வியிலும் அவர்களை தூண்டிவிடும்போது அவர்களுடைய சுறுசுறுப்பு வேகமாக இருக்கும். எப்பவுமே கன்னிராசி அன்பர்கள் ஒருவருடைய கட்டுப்பாட்டிலே ஒருவர் கையாள வேணும். ஒரு கைடு வேணும். ஒரு வழிகாட்டக்கூடிய அன்பர்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு, கன்னி ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கும் சரி, கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் சரி, ஒரு நல்ல நண்பர், ஒரு நல்ல தாய் தகப்பன், ஒரு நல்ல பேராசை, ஒரு நட்பு இருந்தால் அவர்கள் நல்வழிப்படுத்தி அவர்கள் என்ன வழியில் காட்டுறாங்களோ அந்த வழியில் கண்டிப்பாக இந்த கன்னிராசி அன்பர்கள் போவாங்க. நல்ல வழியை காமிச்சா நல்ல வழியில் போவாங்க. தீய வழியை காமிச்சா தீய வழியில் போவாங்க. அது நல்லதாக கெட்டதாக அவங்களுக்கு யோசனை பண்ண முடியாது. இதுதான் அந்த கன்னிராசியின் உள்ள பிறந்த அன்பர்களின் குணம். என்ன அன்பர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் பிறருக்கு வழிகாட்டும் ஒளிவிளக்காக, கலங்கரை விளக்கமாக விளங்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள். உழைப்புக்கு முன்னுரிமை கொடுப்பீர்கள். உழைப்பே உங்களுடைய உயிர் மூச்சு. இறுதி காலம் வரை உங்களுக்கு சுய நினைவு தெரிந்த நாள் முதல் உயிர் உள்ள காலம் வரை உங்களுடைய சுய உழைப்பிலும் சுய முயற்சியிலும் வாழக்கூடிய ஒரே அன்பர்கள் யார் என்று கேட்டால் அது கன்னிராசி அன்பர்கள். கடன் இருந்து கொண்டு இருக்கும், சிறு சிறு கடன் இருந்து கொண்டு இருக்கும், சிறு சிறு நோய் நொடிகள் இருந்து கொண்டு இருக்கும். ஏன்னா உங்களை காலப்புருஷனுக்கு உங்களுடைய ராசி 6ஆம் இடம். ஆகையினாலே உங்களுடைய உழைப்பு பிறருக்கு
உயர்வை தரும். ஆகையினால நீங்கள் உயர்வாக வரணும்னா நீங்கள் விழிப்போடு செயல்பட வேண்டும். சிந்தித்து செயல்பட்டால் உங்களுடைய சுயமுயற்சிக்கும் உங்களுடைய சிந்தனைக்கும் உங்களை வாழ்வாதாரத்தை உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உயர்த்தி தரும் என்று கூறிக்கொண்டு 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். 2025ஆம் ஆண்டு ஜனனமாகும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் 3ஆம் இடத்திலே விருச்சகத்திலே இருக்கிறார். உங்களுடைய 12ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவானும் 11ஆம் இடத்து அதிபதி சந்திர பகவானும் 4ஆம் இடத்திலே கேந்திரத்தில் இருக்கிறார். கல்வியிலே பிரச்சனை வரும். 4ஆம் இடத்திலே 3ஆம் இடத்திலே ராசி அதிபதியான புதன் பகவான் பகை பெற்று இருக்கிறார். ஆகையினாலே புதனுக்கு 3ஆம் இடம் சிறு மறைவு. ஆகையினாலே உங்களுடைய முற்போக்கு சிந்தனை கொஞ்சம் மத்தியமமாக இருக்கும். எந்த முயற்சியிலும் கொஞ்சம் அதிகப்படியான ஈடுபாடுகளும் நீங்கள் எடுக்கும் முயற்சியில் சிறு சிறு தோல்விகள் ஏற்படும். 11ஆம் இடத்து அதிபதியும் 12ஆம் இடத்து அதிபதியும் இணைந்து 4ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பது ஒரு நல்ல விஷயம் என்றாலும் 12ஆம் இடத்து அதிபதி தொடர்பு பெறுவதால் நிறைய உங்களுக்கு சுபபோகங்களுக்கும் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் வீடு சார்ந்த விஷயங்களுக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கும் உங்கள் ராசிக்கு கொஞ்சம் விரயமாகும். கல்வி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பு கிடைக்குமா என்று கேட்டால் கிடைக்காது. அதற்கு கடுமையாக உழைத்தால் நீங்கள் எண்ணிய இலக்கை எட்டிவிட முடியும். ஒரு பொருளாதார செலவு நெருக்கடி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு. 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலே மூல திரிகோணத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார். வேலை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இப்போது கன்னிராசி அன்பர்களுக்கு வேலை வந்துட்டு அதிகப்படியாக வந்து கொண்டிருக்கும். நோய் நொடிகள் இருந்து கொண்டிருக்கும். அதில் உயிர் மட்டும் இருக்கும். வலி வேதனைகள் அதிகமாக இருக்கும். 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் 6ஆம் இடத்திலே மறைவது சிறப்பு இல்லை. ஆரோக்கிய குறைபாடு இருக்கும். வண்டி வாகனங்களிலே, வீடு வாசலிலே, நிலபுலங்களிலே, தங்களுடைய குடும்பத்திலே சிறு சிறு பிரச்சனைகளும் பொருளாதார நெருக்கடியும், டிவி, வண்டி, வாகனம், சினிமா துறை சார்ந்த, டெக்ஸ்டைல் துறை சார்ந்த, நகை நட்டுகள் சார்ந்த வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி என்பது இல்லை என்பது தான் இந்த 2025ஆம் ஆண்டு கிரக நிலைகள் சொல்கிறது. 7ஆம் இடத்திலே ராகு பகவானும் ராசியிலே கேது பகவானும் இருந்து கொண்டிருக்கிற வருகிற ஏப்ரல் மே மாதங்களிலே இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இருக்கிறது. இந்த ராகு உங்களுடைய ராசியை விட்டு 12ஆம் இடத்திலே செல்லப் போகிறார். கேது பகவான் உங்கள் ராசியை விட்டு 12ஆம் இடத்திலும், ராகு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திலும் வரப்போகிறார். 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை வேலையை செய்யும் ராகு 12ஆம் இடத்திலே இருந்து 11ஆம் இடத்து வேலையை செய்ய போவது கேது. ஆகையினால வருகின்ற குரு பயிற்சி, அந்த ராகு கேது பயிற்சி என்பதும் சிறு இன்னும் முரடான வேலைகளை செய்யும். உங்களுடைய லாப கணக்கிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் வாங்குவதிலே கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடத்தை பார்த்து உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 3ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளிலே சிறு சிறு பிரச்சனைகளும் சிறு தடைகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஆகையினாலே ஆஞ்சநேயர் பகவானை சனிதோறும் வணங்க வேண்டும். உங்களுக்கு 3க்கும் 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் மூல திரிகோணத்தை, அதாவது உங்கள் ராசிக்கு திரிகோணத்திலே 9ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று, அதாவது நட்பு பகை பெற்று இருப்பதால் உங்களுடைய பொருளாதாரம் சற்று வீழ்ச்சி அடைந்திருக்கும். எப்பயுமே குரு பகவான் ரிஷபராசியில் இருந்த யோகக்காரர்கள், அதுவும் 9ஆம் இடத்தில் சுபகோள்கள் இருப்பது சிறப்பு.
என்ற போதிலும் ஒரு பாதகாதிபதி, உங்களுக்கு பாதகாதிபதி 9ஆம் இடத்திலே இருப்பது ஒரு பாதகத்தை செய்யும். உங்களுடைய தகப்பனார், உங்களுடைய தாயாருக்கு அதாவது உங்களுடைய தந்தையார் வழியிலோ அல்லது தாயார் வழியிலோ கொஞ்சம் முதியவர்கள் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பொருளாதாரத்தில் கவனமாக, உங்களுடைய முன்னோர்கள் சொத்திலே ஒரு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய 10ஆம் அதிபதியும் ராசி அதிபதியும் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கு. இதுதான் வந்துட்டு விஷயம். கொஞ்சம் கவனமாக இந்த 2025ஆம் ஆண்டு என்பது கன்னிராசி அன்பர்களுக்கு மிக மிக 50-50 என்று தான் நம்ம சொல்லணும். பெரிய உயர்வும் இல்லை, பெரிய தாழ்வும் இல்லை என்பது தான் இந்த 2025ஆம் ஆண்டு சொல்லி கொண்டிருக்கிறது. அன்பர்களை எதையும் வந்து கவலை கொள்ள வேண்டாம். பிறர் வாழ்விலே அக்கறை காட்டும், பிறருக்கு வழிகாட்டும் உங்களுக்கு ஆண்டவன் வழிகாட்டுவான். நல்லெண்ண சிந்தனையோடு செயல்படும் உங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு ஒளி வீசும் என்பது தான் வந்துட்டு கிரகங்கள் சொல்கின்றன. நம்பிக்கையோடு செயல்படுங்கள், விழிப்போடு செயல்படுங்கள், உங்களுக்கு வெற்றி நிச்சயம். என்ற போதிலும் இன்னும் வரப்போவது உங்களுக்கு கண்ட சனி வரப்போகிறது, வருகாலத்திலே அஷ்டம சனி வரப்போகிறது. இதெல்லாம் வருகின்ற காலகட்டங்கள். கொஞ்சம் நீங்கள் விழிப்போடு இருக்க வேண்டிய காலகட்டங்கள். பல்வேறு பிரச்சனைகளும் பல்வேறு இடர்பாடுகளும் சொல்லன்னா கஷ்டங்களும் வருவதற்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. நான் சொன்னபடி இது சொல்வது எல்லாம் வந்துட்டு ராசிக்கு அடிப்படையிலே மட்டும்தான். உங்களுடைய ஜனனகால லக்னம் சிறப்பாக இருக்கும்போது நாம் சொல்லும் விஷயங்களிலே சிலருக்கு மாறுபட்டு இருக்கும், சிலருக்கு யோகங்களை கொடுத்திருக்கும், சிலருக்கு பாதகத்தை கொடுத்திருக்கும், சிலருக்கு அகால பாதகத்தையும் கொடுத்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. என்ற போதிலும் இது ஒரு 25 விழுக்காடு கன்னிராசி அன்பருக்கு நிச்சயமாக நடந்து தீரும் என்பது தான் அது அடித்து சொல்ல வேண்டிய விஷயம். என்ன அன்பர்களே, இந்த கன்னிராசி அன்பர்கள் வந்துட்டு பிறருக்கு வழிகாட்டும் போது கடவுள் உங்களுக்கு வழிகாட்டுவான். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண வேண்டும், கணபதி வழிபாடு பண்ண வேண்டும். செவ்வாய்க்கிழமை தோறும் துர்காதேவிக்கு 2 எலுமிச்சை பழத்தை அறுத்து 4 நெய் தீபம் ஏற்றி வாருங்கள். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே சென்று துர்காதேவிக்கு விளக்கு போட்டு வேண்டி வாருங்கள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் கைகூடும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் ஜோதிடர் VL ராஜா, சன் ஜோதிடம், ஸ்ரீராமஜெயம்.